ஒரு காலம் ಒಂದು ಕಾಲ அந்த சோதனையில நாம நிக்கிறோம். ಆ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದೆವು. அதுமே நான் சொன்னது விளங்குது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா போலாம். அது ஒண்ணும் கடவுள் வந்து உன்னை கழுத்தி அப்படி போறாரு. ಉದಾಸೀನತೆ ಮಾಡಿ ಹೋಗಂಗಿದ್ರೆ ಹೋಗಬಹುದು. ದೇವರನ್ನು ಕುತ್ತಿಗೆ சொன்னார் பாருங்க, எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮಾಡಿದಂತೆಲ್ಲ. அந்த லைஃப் பேட்டர்னே மாத்துறாரு ஆண்டவர். ಜೀವಿತದ ವಿಧಾನವನ್ನೇ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஐடியா, உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு மாமிச காரியம், உங்களுக்குன்னு இருக்கிற சொந்த காரியத்தை கொலாப்ஸ் பண்றாரு. ನಿಮಗೆ ಅಂತ ಇರುವಂತ ಸ್ವ ಕಾರ್ಯಗಳು, ನಿಮಗಂತ ಇರುವ ಸ್ವ ಬುದ್ಧಿಗಳು, ಸ್ವ ಚಿತ್ತಗಳನ್ನೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕೊಲಾಪ್ಸ್ ಮಾಡ್ತಾರೆ. அது நல்லதல்ல. ಅದು ಒಳ್ಳೇದಲ್ಲ. அது எகிப்தின் வாழ்க்கை. ಅದು ಐಗುಪ್ತದ ಜೀವಿತ. கையேந்தி நீ பிழைச்ச, ಅಲ್ಲಿ ಕೈ ಚಾಚಿ ಬದುಕಿದೆ, ಗಂಜಿಗಾಗಿ ನಿನ್ನ ಗಂಜಿಗೋಸ್ಕರ ஆனா ನಿಂತ್ಕೊಳ್ತಿದ್ದೆ. உன்னை இப்ப அப்படி கொண்டு போறதில்ல. ಆದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ உனக்குன்னு ஒரு தேசம், ನಿನಗೆಂದು ಒಂದು ದೇಶ, உனக்குன்னு ஒரு ராஜ்யம், ನಿನಗಂತ ಒಂದು ರಾಜ್ಯ, உன் பேர்லயே அந்த நாடு இருக்கும். ನಿನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಆ ದೇಶ உனக்கு ಇದೆ. திட்டமிட்டு வச்சிருக்கேன். ನಿನಗಾಗಿ ಯೋಜನೆಗಳನ್ನ அது ಹಾಕಿದೆ. பாலும் தேனும் ஓடுகிறது. ಅದು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ நலமும் ದೇಶ. விசாலமான. ಅದು ಉತ್ತಮ ವಿಶಾಲವಾದ ದೇಶ. நான் சொன்னது விசுவாசி. ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಿ? இப்ப அவனை மீண்டும் அடிமையா கொண்டு போக விரும்பல. ಈಗ ಅದೇ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಒಯ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಿಲ್ಲ. அவன் ஆளுகை செய்றவனா கொண்டு போக. ಅವನನ್ನು ದೊರೆತನ ಮಾಡತಕ್ಕವನಾಗಿ ಒಯ್ತಿದ್ದಾನೆ.